அப்படியாங்க அம்மா தாய எனக்கு இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. ஆனா அவன் அம்மா தாயி அம்மா தெரிஞ்சு யார் அவன் இறந்த பையன் ஏய் நானே என் வீட்டுக்கார உள்ள லிங்கு பூஜை செய்யறேன்டா. லிங்கு பூஜை அப்படியா பஞ்சாப் வாங்கி சாப்பிட்டு மகனே முரளி எப்படியா மேடம் அது பட்டா 6 ஊருக்கு ஆகப்படுதுல்ல எது டாப் கொடுத்தா பெரிய அந்த ஒரு பூச்சி கொடுத்துக்கிற பண்ணி நான் வாயில என் கோல விட்டாட வாடா ஆம்பளை பட்ட வாடா வாடா வா வாடா வா வாடா 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 வேற எது எதிர்பார்க்கறேன் எந்த பையா பொறுமை பையா லக்காடி பொறுமக்களை போர் பண்ண பையா புளியா மரத்துல புரிஞ்சுன பையா ஏன்டா வந்த எதுக்கு வந்த எதுக்கு விடல யாவடே தூக்கி போட்டு நைக்க போடுவா பாக்குறியா ஆடி வாய பாவல கூட நவுத்து 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 கிடக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அவன் மூணு மரப்பான் இப்போ ஒரு நாட்டு இலவசம் வச்சிருக்கிறேன். இப்ப எவனா வந்து சமாளிக்க முடியுமா? நீ வச்சுக்கிறீங்க அவங்க அப்பா வந்துக்கிறான். மாமா வாங்க மாமா வாங்க வாங்க மாமா சும்மா வாங்க மாமா வாங்க மாமா வாங்க நீங்க எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பார்க்குறீங்க உப்பில்லாத பத்தியக்காரன் ஊருக்காய பார்த்தானா முன்னாடி வா பின்னாடியா போவேன் பின்னாடி மாமா வணக்கம் மாமா வணக்கம் பணம் கொடுத்ததுனால யார் யார்கிட்ட மேடம் 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் டாபர் மாமா பணத்தை கொடுத்துக்கிறேன். ஏன் உனக்கு எனக்கு சண்டை? அவனால பேசணும் அனுப்பு கொஞ்ச நேரம் அனுப்பிச்சு எப்படியா வேலை அனுப்ப மாட்டேன். எதனா பண்ணிட்டு போய் நீ ஆம்பளை சேர்த்துக்கிட்டு போய் எதனா பண்ணிட்டு போய் மக்குதா நானும் என்ன மீது உள்ள கூட்டு போட வாடா வாடா நான் அம்மா போறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்னத்தான் வேணும்? என்னத்தான் வேணும் சொல்லு. அவர் அண்ட பேசணும். எவராண்ட வச்சுக்கிறியே ரெண்டு வார்த்தை பேசிட்டு அனுப்பிச்சுடுறோம். பேச மாட்டோம். முரளி
சரிண்ணே. ஆம்பளை புரியுது. ஐயோ எப்பா அந்த சப்பத்தை விட எப்படி தாங்கறா? ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியல. நம்ம மொத்தமா பேர் இதான் ஆம்பளையா தொடப்பு கட்டி எடுத்தனா ஏத்தி சொல்றேன். ஒப்பா வந்துக்கிறாரா? எங்க பாவா அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலான்னு அப்பா என்ன பாக்குறது? எது கேட்க வந்திருக்குது? நாடால பிள்ளைகளே தவமா தவம் பிரச்சனை என்னடா நிலைமைக்கு ஆளாயிட்டே. அவ யாராவ? ஒரு தாத்து ஒரு தெவடியா அந்த இடத்துல வந்து பேசுகிறாரு யாராவது அவனால குடிதலை நிலைமைக்கு ஆளாயிட்டது. குடும்பத்தின் குத்து விளக்கு எப்பா அவளா அவளா குடும்பத்து குத்து வேலை எத்திரி போய் குத்திக்கான அப்பா வர வேண்டுமா? சொல்வதை கேளாடே. இந்த தெய்வத்தை விட்டு வர வேண்டுமா? பத்தினி தெய்வம் வெட்கப்படுகிட்டு வேதனைப்படுகிறே. பாடுபட்ட பொருளை எல்லாம் இந்த கேடு கட்டி கொடுக்கிறானே. வேதனை சொல்லுங்க. ஒரே மகள் ஒப்பந்த மகள் நல்லபடியாக வாழ வேண்டும். வயதான காலம் எப்படிதான் தடுக்க முடியுது? அவனை பெத்த புள்ள அச்சல் கவலைப்படாதீங்க. ஆளு கட்டிக்கு சாப்பிடலாம். அந்த தாசி வீடே கதின்னு இருக்குது. அவன் விடவே கூடாது. இந்த தாசி வீடே கதின்னு இருக்கான். ஆமா, ஒருவேளை அவங்க அம்மால நீ வச்சிருக்க அவங்க அம்மா பேர் கற்பகன்னாங்க. போட்டுமே என்னுடைய மகன் திருட வேண்டும் என்றால் அவனுக்கு உன் மகன் திருட வேண்டும் திருந்த வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல பெண்ணை பார்த்து ஐயா தவமாய் தவம் இருந்து உண்மைதாண்டா அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். உண்மைதாண்டா அயல் நாடு சென்று படிக்க வைத்தான். உண்மை. நல்லது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யலாம். மனப்பாட்டை கட்டி வச்சிடாதே. எப்படியா மகன் நல்ல வந்தாங்க. அவன்டா அவ போட்ட மந்திரம் அப்படிதான் மருந்து மருந்து தாசி வலையில வைத்து விட்டா. அவன் மருந்து வச்சுக்கிறா. என்ன மருந்து வச்சுக்கிறா? அவ வடியில வச்சாலும் இல்ல அவன் தொடையில வச்சாலும் அவன் திருந்துவதற்கு ஒரே வழிதாண்டா. நல்ல ஒரு பெண்ணை பார்த்து
அவனுக்கு திருமணத்தை முடித்து விட்டா அந்த தாசியை மறந்துடுவான். ஐயோ உன் பையன் தரணும்னா அப்புறம் என் 50 ரூபாய் டேய், அவன் திருந்துவதற்காக வை சொல்றேன். ஐயா இல்லடா